மாரி செல்வராஜுடைய பரியரும் பெருமாள். எனக்கு உண்மையிலேயே வந்து பரியரும் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமாக இல்லை, அதுவாக வந்து சேர்ந்தது. நான் அது படம் பண்ணேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் ஆச்சு. அந்த டிஸ்கஷன் க்ரியேட் ஆனோடனே என்ன இங்கே நடந்ததுன்னா, திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி செல்வராஜ் மொழி வேறு, ரஞ்சித்தோட மொழி வேறு. உடனே வந்து 2 மொழியை வந்து 2 பார்வையை உருவாக்குறது. அண்ட் இந்த படத்தில் எப்படி இது பேசியிருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறது. பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சிது. பரவாயில்ல, ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டார், அசுரன் சொல்லிட்டு. ஸோ 3 பேர் திட்டமாக மாறிடுச்சு. பயங்கரமாக இருந்தது. எப்பவுமே என் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல. அப்புறம் வந்து மாரி செல்வராஜ் ஃபோட்டோ வந்தது. அப்புறம் படம் பார்த்தா வெற்றி சார் வந்து நின்ட்டார். 3 ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும். அந்த 3 ஃபோட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ காந்தாரா, இப்போ எப்பவுமே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமா வழியாத்த 3 இயக்குநர்கள் ஃபோட்டோ வந்துடும். ஏன்னா 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் இது வரைக்கும் 5 படம் தான் இயக்கியிருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சிங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்களில் எத்தனை இயக்குநர்கள் இயக்கியிருப்பாங்க? அத்தனை இயக்குநர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா?